ஒரு ஆண் பெண் பழகுனாலே அதுக்கு நட்பு, காதல் இப்படி ஏதோ ஒரு பேரை வைக்கணுங்கிறதுல நமக்கு பெரிய ஆர்வம் இருக்குது. அது நியாயம்தானாங்கிற ஒரு கேள்வி கேட்குற ஒரு கவிதை தான் இது. ஆண் பெண் பழக்கத்திற்கு நட்பு, காதல், துணை என பெயர் சூட்டுவதும் அதில் நிலைத்தன்மை நாடுவதும் வன்முறைதானே தவிர அது அன்பல்ல. ஆண் பெண் உறவு ஒரு பெயருக்குள் அடங்காது. எந்த அறிவின் வரையறைக்குள்ளும் அது சேராது. மூன்றாவது மனிதர்களுக்கு புரியாத ஆழ்மன பயணம் அது. ஒரு ஆண் பெண் உறவின் ஆழத்தை, அதன் பேரானந்தத்தை, அதன் பேரன்பை உணர விரும்பாமல் அந்த பழக்கத்திற்கு ஏதோ ஒரு பெயர்கள் சூட்டி அதன் நெடுந்தூர பயணத்தை தொடக்கத்திலேயே கொண்டு விடுகிறோம் அப்படின்னு இது முடியுது. அதாவது ஒரு ஒரு நம்ம இந்த நட்பு, காதல், துணை இப்படி நம்ம ஒரு பேரை வச்சு நம்ம ஒரு உறவை தீர்மானிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த ஒவ்வொரு பேருக்குள்ளேயும் ஒரு சிஸ்டம் இருக்குது. நட்புனா இப்படி தான் இருக்கணும், காதல்னா இப்படி தான் இருக்கணும், துணைனா இப்படி தான் இருக்கணும்னு. அப்போ அதுக்குள்ளே கொண்டு போய் அந்த அந்த பழக்கத்தை சேர்க்கணும்னு நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆனால் அதனுடைய தேவையும் அதனுடைய நோக்கமும் வேறு வேறையாக இருக்கும். ஆனால் நம்ம பழகிறதுக்கு முன்னாடியே ஒரு முடிவுக்கு வந்து அதுக்குள்ளே அதை சேர்க்க பார்க்குறோம். இது எப்படி நியாயமாகும் நம்ம யோசிக்கணும்ல. நமக்கே நம்மளுடைய அன்பு எவ்வளோ தூரம் பயணிக்கும்னு தெரியாது. யார் கூட என்ன மாதிரியான உறவை அது வச்சுக்கணும்னு நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது பெயர் வைக்கிறது நியாயமாங்கிற கேள்வியை உங்களுக்குள்ளே கேட்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஒருத்தர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அவங்களோட பயணப்படுங்க. அது எவ்வளோ தூரம் பயணிக்கணுமோ பயணிக்கட்டும். அதை கேள்வி கேட்கவோ இல்லை அதை வந்து ஏதோ நம்ம அறிவுக்கு உட்படுத்தி இதுதானே நம்ம முடிவு பண்ணுறதோ அந்த உறவை வந்து தற்கொலைக்கு தூண்டுவதாக தான் அர்த்தம். ஸோ இதுக்கு மேலேயும் நீங்கள் ஒரு ஆண் பெண் பழக்கத்திற்கு பேர் வைக்காமல் வெளிப்படையாக அன்போட பழகுவீன்னு நான் நம்புகிறேன்.